இரண்டாவதாக இந்த நாளிலும் ஒரு விலையேற்பட்ட சத்தியத்தை தியானிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 42 அதிகாரம் 6-7. ஏசாயா 42 அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம். போதும். இங்கிலீஷ்படி ஏசாயா 42:6-7. I, the Lord, have called you in righteousness and will hold your hand. I will keep you and give you as a covenant to the people, as a light to the Gentiles, to open blind eyes, to bring out prisoners from the prison, those who sit in darkness from the prison house. அதாவது நீர் குருடருடைய கண்களை திறக்கவும், கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும், இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கவும். நீர் அந்த இயேசு தான் அந்த நீர். அவங்க என்ன பண்றாரு? குருடருடைய கண்களை திறக்கவும்னா, குருடுன்னு சொல்லும் போது சரீரத்தில் இருக்கிற கண்ணில் இருக்கிற குருட்டையை குடிக்குது. ரெண்டாவது குருடுன்னு சொன்னப்பா, குருடுன அந்தகாரம், பிரச்சனை நிறைந்த ஒரு மனுஷனுக்கு பார்வை கொடுக்க. அப்போ பிரச்சனை பிரச்சனைக்கு பரிகாரம் பண்ணவும், வியாதிக்கு சுகத்தை கொடுக்கவும், குருட்டு கண்ணனுக்கு கண்களை திறக்கவும், செவிட்டு காதுகளை திறக்கவும், குஷ்ணரோகியை சுஸ்தமாக்குவோம். மனுஷனுக்கு கண்ணில் மட்டும் பிரச்சனை கிடையாது, இருதய நறுங்குண்டவர்களை விடுதலையாக்குவோம். அப்போ நீர் குருடருடைய கண்களை திறக்கவும், கட்டுண்டவர்களை காவலில் இருந்தோம். கட்டுண்டு கடுக்கிறான், பலவிதமான கட்டு. அந்த கட்டுண்டவர்களை அந்த காவலில் இருந்து என்ன பண்ணுமா? காவலில் இருந்தும், இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையில் இருந்து விடுவிக்கவும். இருளில் இருக்கிறவன சிறைச்சாலையில் இருந்து விடுவிக்கவும். இது ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு விளக்கத்தை சொல்லிட்டே போலாம். குறிப்பா சொல்லாக்கா, நன்மை தீமை கனியை சாப்பிடும் நாளில அதான் கூட்டுக்கண்ணு, கட்டுண்டவன், இருளில் இருக்கிறவன், சிறைச்சாலையில் இருக்கிறவன், வியாதியில் இருக்கிறவன், சாபத்தில் இருக்கிறவன், பிரச்சனையில் இருக்கிறவன் தான் அவன் தான் கட்டுண்டவன். அவன் தான் சிறைச்சாலையில் இருக்கிறான், அவன் தான் கூடனா இருக்கிறான். எல்லாம் ரோமர் 3 இருக்கு. எல்லோரும் பாவம் செய்து, ஆமா, இவங்களெல்லாம் விடுவிக்கிறதுக்கு, சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கிறதுக்கு, கூடருடைய கண்களை திறக்கிறது, கட்டுண்டவர்களை காவலில் இருந்து, இருளில் இருக்கிற சிறைச்சாலிருந்து விடுதலை ஆக்கிறதுக்கு என்ன கொடுக்கிறார்? இயேசு தன்னுடைய ஜீவ சரீரம், ஜீவ ரத்தத்தையே கொடுக்கிறார். அல்லேலூயா, கையத்தட்டு அல்லேலூயா. முதல்ல ஊர்ல இருக்கிற பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்மளே ஆதாம் வழியா பாவம் செய்து கட்டுண்டு போயிட்டோம், சிறைச்சாலையில் கிடக்கிறோம், வியாதியில, வறுமையில, தரித்திரத்தில் இருக்கிறோம். நம்ம பிரச்சனையே நம்ம தேய்க்கணும். அவருடைய நீதியை அவரை தாங்கிட்டு சொல்லப்பட்டிருக்குது. சிலுவையில முழு உலகத்து சாபத்தை பாவத்தை ஏத்துட்டாரு. அவர் கண்ணை கட்டிட்டாங்க. பாவ சிறை, சாப சிறை, மரண சிறை எல்லாம் வந்துச்சு. அப்புறம் மக்களும் பாவத்தை, ஆதாம் வழியா பாவத்துல, சாபத்துல, வறுமையில தரித்திருக்கிறாங்க. இயேசு பாவமாக்கப்பட்டார், சாபமாக்கப்பட்டார், தரித்திரமாக்கப்பட்டார், வியாதி ஆக்கப்பட்டார். அவரும் சிறையிருப்பில் இருக்கிறார். பாதாள சிறையில் போயிட்டார் 3 நாள். இப்போ அவரையும் விடுவிச்சுக்கிட்டாரு. ரெண்டாவது மற்றவர்களையும் விடுதலையாக்குறாரு. அதுக்கு அவர் பயன்படுத்திய பொருள், பாவ நிவர்த்திய பொருள் இயேசு ஜீவ ரத்தம். பிதாவியை படுகையில் ஆவி ஒப்பித்து ஜீவனை விட்டார், ஈட்டாளுக்கு ஜீவ ரத்தத்தை கொடுத்தார். அந்த ஜீவ சரீரம், ஜீவ ரத்தத்துல இந்த பாவத்துக்கு, சாபத்துக்கு, மரணத்துக்கு, தரித்திரத்துக்கு எல்லாத்துக்குமே பரிகாரிக்குது. அந்த ஜீவ சரீரம், ஜீவ ரத்தத்தை வைத்துக் கொண்டு நீயும் கட்டுண்டவர்களை விடுதலையாக்கலாம், சிறைச்சாலையில் இருக்கிறவர்களை விடுதலையாக்கலாம், இருளில் இருக்கிறவர்களை விடுதலையாக்கலாம். இல்லை என்றால் அந்த ஜீவ விஷத்துக்கு இல்லைன்னா நன்மை தேமை கண்ணியை வச்சுக்கிட்டு நல்லாக்கிற கண்ணை கூட்டாக்கிடுவேன், ஆசீர்வாதமாக கண்ணை சாப்பிட வாக்கிடுவேன்.
நல்ல தரித்து உன்னறியாமே ஆக்கிடும். உனக்கு உள்ள இருக்கிற பிசாசு உன்னையும் ஆக்கிடுவான், முன் மூலமாக மற்றங்களும் ஆக்கிடுவான். அது நெகட்டிவ் போகிறது. அதனால நீர் குடருடைய கண்களை திறக்கவும் கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கவும். மத்திய மார்க்லூக்கால எல்லாரும் விடுதலையாகிறார் இயேசு. அவர் எங்கு சுற்றி திரிந்து பிசாசின் பல்லவில் அகப்படுகிற யாவரையும் குணமாக்குறார். எல்லா ஆதாமுக்குள்ள இருந்து பிறந்த வந்தவன் தான். அப்போ இயேசு நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக. ஆமா, ஜீவ சொல்றன் ஜீவ ரத்தம். 38 வருஷம் வியாதியிலிருந்து வெளியில் ஆக்கிறாரு. திமிர்வாதக்காரன், லேகோன் பிசாசு, பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அவன் பேரு சொல்லி ஜீவ சொல்ற ஜீவ தேவன் தர உலக திமிர்வாதம் விடுகிறாரு. கூட்டு கண்டு தருகிறாரு. பார்வை அடைவாயா ஜீவ கண்டு தேவன் தர உலக கண்டு குத்துக்குது. குஷ்ணோகி கரத்தை ஜீவ கரத்தை வைக்கிறாரு. தேவன் தர ஆதவனுக்கு கூட குஷ்ணோக சுகமாயிட்டு. தரித்திரருக்கு சுவிசேஷம். இருதய நறுங்குண்டவர்களை விடுதலையாக்கிறாரு. அடுத்த வருஷம் பாருங்க, 7வது வருஷம். கர்த்தராகிய நான் நீதியின்படி உன்னை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்துக்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். ஏசாயா 42 7வது வசனம் படி. இங்கிலீஷ்ல Isaiah 42nd chapter 7th verse. To open blind eyes, to bring out prisoners from the prison, those who sit in darkness from the prison house. அப்போ உம்மை நீதியின்படி அழைத்து, உம்மை கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்துக்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வழிக்கிறேன். உன்னை அழைக்கிறாராம். இயேசு அழைக்கிறார். ஏதேன் தோட்டத்தில் பிசாசு அழைத்தான், அப்படியே நெகட்டிவ் ஆக்கிட்டான். உம்மை அழைத்து உம்முடைய ஏவாளுடைய கையை பிடித்து அவளை சாபமாக்கி பாவமாக்கி ஜனத்துக்கு உடன்படி பிசாசுக்கு உடன்படிக்கை ஆகிட்டார். ஏவாளு ஆதாமு நன்மத்தை கனி சாப்பிட்டு எல்லாம் டேஞ்சர் அழிவின்காரர். என் தாய் எங்க அப்பா அம்மா என்ன பாவத்தில் தான் கருத்தரிச்சாங்க. ஏன்னா ஆதாம் ஏவாள் வழியா பிசாசு கைப்பிச்சுட்டான். இப்போ இயேசு அதுல இருந்து விடுதலை வருத்தப்பட்டு மானசபைக்குள்ள எல்லாம் எங்கிட்ட வாங்க, உம்மை கையை பிடித்து உம்மை தற்காத்து உமக்கு ஜீவ சொல்ற ஜீவரத்தை கொடுத்து இந்த பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து சிறைச்சாலையிலிருந்து கட்டுண்டவர்கள் குருடர்கள் செவடர்கள் முடவர்கள் வியாதிகள் வறுமைகள் தரிசு வெளியில் ஆக்கும்படி ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை கொடுக்கிறார். கையை தட்ட அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து, கர்த்தராகிய நான் நீதியின்படி லேகோன் பிசாசு அழைக்கிறார். பாருங்க, வெனக்கட்டு இவரே போறாரு. வாடகை படகு பிடிச்சு கடல்ல போன காற்று புயலெல்லாம் வருது, அதெல்லாம் அடக்கிட்டு அவனை போய் வாடா தம்பி, 2000 பிசாசு பிடிச்சவன, கட்டுண்டவன, சிறைப்பட்டவன, காவலில் இருக்கிறவன, பாதாளத்துக்கு போறவன அடைத்து என்ன பண்ணிருப்பாரு? நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக. ஆமா, நன்மை தீமை கனி சாப்பிட்டுதான் அந்த அளவுக்கு ஆகிட்டான். அம்மா வயதில் தான் பிறந்துக்கிறான். உன்ன மாதிரி என்ன மாதிரி பாவத்தை செய்து 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 பிசாசு மேல் பிசாசு, பிசாசு மேல் பிசாசு, வியாதி மேல் வியாதி, சாப்பு மேல அப்புறம் வஸ்திரம் கூட போட முடியல அவனால. கட்சியில குடும்பத்தில் இருக்க முடியல. கட்சியில கல்லறை தோட்டத்தில் பிடங்கள்ல உட்காந்துட்டான். 2000 பிசாசு பிச்சுக்குது அவனை அழைத்து கொஞ்ச நேரத்தில் தன் ஜீவனே கொடுக்குறான். ஜீவ சொல்ற ஜீவரத்தம். இந்த மாதிரி கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்துக்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும். அப்படியே இருள் சூழ்ந்து இருக்கிறான். பிசாசு இருள், 2000 பிசாசு இருள், அது ஏரியாவே கலக்கிறான். தன்னை தானே காயப்படுத்துறான், கூக்குறல்றான். அவனை ஒளியா மாத்திரான். நீங்க உலகத்துக்கு ஒளியா இருக்கிறீர்கள், பூமிக்கு. ஆமா, எவ்வளவு நல்ல ஒரு பரியேசு. கையெழுத்து அவருக்கு அல்லேலூயா. அப்போ எல்லோரும் பாவம் செய்து வானத்துக்கே பூமியில் ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட ஆப்பிரிக்கா, தென் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, சோழவனம், வேலூர், வடார்காடு, தமிழ்நாடு, பெங்களூரு, சென்னை, கல்கத்தா, பம்பாய், சிகாகோ, லண்டனு, வாஷிங்டன், நியூயார்க்கு, சிங்கப்பூர், மலேசியா, எல்லாம் வானத்துக்கே என் தாய் அம்மா வயதுல பாவத்தை பிசாசு பிச்சுட்டுக்கிறான். பாவத்தை இருளையும் கொடுத்து தேவதர்ம உலகத்தையே நம்ம மூலமா சாபம் போகுது. நன்மத்தை மாதிரி எத்தனை உன்னித்து பூமி சபிக்கப்பட்டிருக்கோம். முள்ளு குறுக்கும் விளைக்குது. பாவம் மரணம் நன்மத்தை மாதிரி சாகவே சாவு. நம்மளும் கெடுக்கிறோம், நம்ம குடும்ப சமுதாயத்துக்கு கற்றுக்கிறோம். இயேசு உன்னை அழைத்து
கர்த்தராகிய நான் நீதியின்படி உன்னை அழைத்து உம்மை 7வது வசனம் 42 கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவே நான் உங்களை தெரிந்து கொண்டேன்றாரு. உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்துக்கு உடன்படிக்கையாகவும் உங்க கிராமத்தில் உங்க குடும்பத்துக்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகுவோம். ஆமா, பிசாசு அவனுக்கு உடன்படிக்கை ஆகிறான். உடன்படிக்கைனாக்கா அவன் வேலையை செய்யறது, தேவனுடைய வேலையை தேவன் தனக்கு கிறிஸ்துவ கொடுக்கறது, அவ்வளவுதான். இப்படின்னா அப்படி அப்படின்னா அப்படி ஆதாம் விஷயத்தை உனக்கு மரணத்துக்கு கிறிஸ்துவ செய்து ஜீவன் சமாதானம் இருக்கும். அப்போ ஜனத்துக்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். இயேசு மத்தேயு மார்க்கு லூக்கா எங்கு சுற்றி சென்றார். ஏற்கனவே பிசாசுக்கு உடன்படிக்கையாகவும் பிசாசுக்கு இருளாக இருக்கிறாங்க. சும்மா உட்கார்ந்துருந்தா கூட சுய நீதி அநீதி கவலை பழம் வெறுப்பு கசப்பு ஒரே செறிவு மைண்டு ஃபுல்லா மீண்டே வர முடியல. பிசாசு கரத்திலிருந்து சாப்பத்திலிருந்து மனத்திலிருந்து தரித்திலிருந்து இயேசு அழைக்கிறாரு, தற்காக்கிறாரு, நீதியின்படி அழைக்கிறாரு. தன் ஜீவரத்துக்கு அம்பேரு தேவத்தை உலகு பாவுண்டு மனதோடு பசுத்தாய் ஊட்டப்பட்டு நீ உலகத்துக்கு ஒலின்னு சொல்லிட்டு போற கையத்தை இல்லையா? அதனால கிறிஸ்துவை தேவன் தர கொடுங்க, அது ஜீவ விசத்துக்கு. இயேசு சொன்ன நானே வழி சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன். திருடவும் கொல்லவும் அடிக்க வருகிறானே என்று நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டால் பரிபூர்ணப்படம் வந்தேன்னு சொன்னாரு. குத்து தீர்த்துட்டாரு கல்வார் சிலுவையில. 6 லிட்டர் ரத்தம், ஜீவ ரத்தம், தேவி நீதி உயிர்த்தல், பிதாகுமார் பசுத்தாய் கொடுங்க, ஆதாம் முழு விளக்கு கொடுங்க, வாழ்நாள்லாம் கொடுங்க, இடைவிடாம கொடுங்க, எக்காவது கொடுங்க, சோர்ந்து போகாம கொடுங்க. நீங்க ஜாதிகளுக்கு உடன்படிக்கை உலகத்துக்கு ஒளியாக இருப்பீங்க. கிறிஸ்து விட்டு வலது முறை சாயாது ஏவாள் மாதிரி நன்மை தேவை. அதுல கண்கள் நிச்சயமா சுய நீதி அநீதி பாவம் மரணம் இருக்குது. நீங்களும் சிறையிருப்பு, உங்களால குடும்பம் சமுதாய சிறையிருப்பு மாற்றவே முடியாது. நீங்க கிறிஸ்துக்குள்ள இருந்தா நீங்க தேவன் தரங்களுக்கு கிறிஸ்துவ குடும்பத்தாருக்கு செங்கு நல்ல ஜனங்கள் ஜீவசர் தேவன் தரங்களுக்கு அசுத்தாயத்துக்கு பசுத்தாய இருக்கிற நீங்களும் உலகத்துக்கு ஒளியா இருப்பீங்க, பூமிக்கு உப்பா இருப்பீங்க. என்ன அருமையா சொன்னார் ஏசையா, கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்துக்கு உடன்படிக்கையாகவும் உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். அப்புறம் அது லேகோர் பிசாசு நீ போய் உங்க இடத்தாரும் குடும்பத்தில் போய் கர்த்தருடைய இறங்கி செய்ததெல்லாம் அறிவின்னு சொல்லி தக்க போறீங்கன்னாக்கா 10 பட்டணமா 10 பட்டணத்தில் போய் இயேசு எனக்கு செய்ததெல்லாம் போய் அறிவித்து சுவிசேஷனா மாத்திட்டாரு. அவனை கொஞ்ச நேரத்துக்குள்ள பிணங்கள் மத்தியில் இருளா இருந்தவன் இப்போ ஒளியாயிட்டான். ஒளினா இயேசு தேவன் ஒளியாய் இருக்கிறார். ஜீவ மார்க்கமா மாற்ற தேவ நீதி உயிர்த்தல் தேவன் தர உலகத்துக்கு பிரசவத்துக்கு எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் அப்படின்னு போடப்பட்டது. அது உன்னையும் ஒளியா மாற்ற விரும்புறாரு. இல்லப்பா நான் இருளாவே இருந்தேன்னாக்கா முடிவு டேஞ்சர். பாவமும் மரணமும் பாதாளம் அட்ரஸ் கேட்டு வரும். தப்ப முடியாது, யாருமே தப்ப முடியாது. எந்த அரசியல் தலைவனும் தப்ப முடியாது. சினிமா கலைஞர் படிக்க ஏழப்ப ஆணு பெண்ணு உயர்ந்தவன் தான் ஏழப்படக்கார அட்ரஸ் கேட்டுட்டு வந்துடுவான். திருட எந்த நாட்டில் எந்த தேசத்தில் போனாலும் திருடுறது கொள்ளது ஐக்குதமாவே இருக்கும். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். அது பரிபூர்ணப்படம் வந்தேன். ஜவன் பசுத்து பிதாவே அருமையான காலை வேலையில கதாவே வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிறோம்லே எல்லோரும் என்னெடுத்து வாருங்கள். நானே ஜீவப்பம். இந்த அப்பத்தை புசித்து திராட்சை ரசத்தை பானம் பண்ணுங்கள். ஆண்டவரே நீ தேவி நீதியை உயிர்த்ததுமாய் இருக்கிறேன். பிசாசும் பாவமும் மரணமா இருக்கிறான். அதை போய் தேவனுக்கு உலகத்தை காட்ட ஒரே சரியா இருக்கு. ஒரே வியாதி, வறுமை, தரித்திரம், ஓயலை பிரச்சனை, கடன் தொல்லை ஓயலை, தரித்திரம் ஓயலை, வாழ்க்கை முள்ள இருளா இருக்குது. அப்படிப்பட்டவர்களை கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்துக்கு உடன்படிக்கை ஜாதிகளுக்கு ஒளியாக வைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். கர்த்தாவே நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம். இயேசு சாமண்ட வாக்கு தத்துவம், தேவ நீதி உயிர்த்தல், இயேசு சாமண்ட வாக்கு தத்துவம், பிதாகுமார் பசுத்தாய் கொடுக்குறோம். ஆதாமிலிருந்து முழு உலகம் ஒரு ஆள் பாய்க்கூடாம கொடுக்குறதா. ஒரு ஆள் விட்டா கூட அந்த ஒரு ஆள் மூலம் பிசாசு வந்து இருளாக்கிடுவான். இயேசு ஏற்று ஞானது இவ்வளவாய் உலகத்தில் அன்பு சபிக்கலாத்து பகைக்கு நன்மை சத்துக்களை ஜெபம் பண்ணு. கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முழு அசுத்தாய் பசுத்தாய் தேவத்தோட பணிவிடை செய்யத்தாய். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறதாய். எங்களை ஜாதிகளுக்கு ஒளியாகவும் ஜனங்களுக்கு உடன்படிக்கை வைத்திருக்கிறதாய். பிசாசுக்கு உடன்படிக்கை பிசாசு இருளா இல்லாதபடி ஜாதிகளுக்கு ஜீவ ஒளியா இருக்கும்படி இந்த செய்தியை கேட்கிற ஒரு பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். செங்கு சுற்றி பிசாசின் பாலங்கள் ஆகப்படி யாவரை குணமாக்கியது போல இயேசு ஜீவன் பரிவு தேவன் தனக்கு ஆதாம் அசுத்த பசுத்தாய் இருக்கிற செய்தியை கேட்கிற ஒரு ஒளியாக உப்பாக வைத்து ஒரு மாபெரும் ஏற்பிலை கொண்டு வரும்படி ஜெபிக்கிறதாவே. பெரிய காரியங்களை செய்யும் இயேசு நாமத்துல எல்லா ஜெபலியர் குரோமிகள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, என் மூலமே பசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்ய சகல உபகாரங்கள் மறவாதே.
ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் ஆர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியாக சபையினர் ஒவ்வொரு நாட்டும் ஆன்லைன் மூலமாக செய்தி ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க, யூடியூப்ல போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. உங்கள் நண்பர் உள்ள பிள்ளைகளும் ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இது நிச்சயமாய் நீங்கள் ஆஸ்வதி கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கடைசி நாள் ஏப்ரல் பங்கு பெற எல்லா செய்திகளும் கேளுங்க. இந்த செய்தி 5/3/2024 வேலூர் பகுதியிலே கொடுக்கப்பட்ட கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆமென்.